உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம். இன்று பார்க்கக்கூடிய செய்தியானது, போதிக்கிறவர்களுக்கான செய்தி. சபையில் போதகர் என்று கூறிக்கொண்டு, ஊழியக்காரர்கள் என்று கூறிக்கொண்டு, சகோதரர் என்று கூறிக்கொண்டு திரிகிற அனைத்து மக்களுக்கான ஒரு செய்தி. ஏனென்றால், இவர்கள் அநேக தவறுகள் செய்வார்கள். அதை மக்கள்கள் வேடிக்கை மட்டும் பார்க்க வேண்டும். கேள்வி கேட்டிடக்கூடாது. நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று சொல்லிவிடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அதற்கு இவர்கள் வேத வசனத்தை கூட எடுத்து குறித்து காட்டுகிறார்கள். அப்படி இருக்க, இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? நீங்கள் தவறு செய்வதை வேடிக்கை பார்ப்பதற்காக வந்தார்? தவறு செய்வதை சுட்டிக்காட்டுவதற்காக வந்தார். நீங்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதை நான் சுட்டிக் காட்டுகிறேன் என்பதற்காகவே வந்தார். உங்களுக்காகவே அவர் இறந்தும் கூட இருக்கிறார். இப்படி இருக்க, நீங்கள் தெரிந்தும் தவறு செய்யலாமா? எங்களுக்கு தவறு செய்வது எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியாதா? என்று ஒருவர் போதிக்கிறார். அப்படி இருக்க, நீ தெரிந்தும் தவறு செய்கிறாய் என்றால் நீங்கள் போதிக்கவே கூடாது. உங்களுக்கு புரிகிறதா? தேவன் சொன்னதை நான் சொல்லுகிறேன். நீங்கள் தெரிந்தும் தவறு செய்கிறேன் என்று நீங்கள் முன்னாடி நின்னு போதித்தால், அது தேவனுக்கு பிடிக்காத காரியமாக இருக்கிறது. நீங்கள் நிச்சயமாகவே போதிக்கவே கூடாது. உங்களுக்கு ஒன்று புரிகிறதா? பாருங்கள், வேதம் என்ன கூறுகிறது? கொஞ்சமாவது புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தெரிந்தும் தவறு செய்தால், அதுவும் போதிக்கிற நீங்கள், அது சகோதரராக இருக்கலாம், ஊழியக்காரராக இருக்கலாம், அல்லது போதகராக இருக்கலாம். நீங்கள் தெரிந்தும் தவறு செய்தால், உங்களை மற்றவர்களுக்கு கூட குறைந்த தண்டனை கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக அது பயங்கரமாக தண்டனையாக இருக்கும். கொஞ்சம் பாருங்கள், வேதம் என்ன கூறுகிறது? ரோமர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கொஞ்சம் நன்றாக உத்து கவனியுங்கள். போதிக்கிற நீங்கள், அதாவது இப்படி இருக்க, மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா என்று வேதம் நன்றாக உரைத்து கூறுகிறது. உங்களுக்கு விளங்குகிறதா? இப்படி இருக்க, பொய் பேசக்கூடாதுன்னு சொல்கிற நீங்கள் பொய் பேசலாமா? வேதத்தை ஒருவர் கூறுகிறார், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று. அப்ப உன்னையும் வெட்டாதா? உன்னையும் நான் நிச்சயமா வெட்டுவேன்ற தேவன், ஒரு சிறிய பொய் சொன்னாலும். அப்படி இருக்க, ஒருவர் சொல்லுகிறார், அவர்கள் தவறு செய்கிறார் என்று அவருக்கு தெரியாதா? அப்படி என்று கூறுகிறார். அப்ப தெரிஞ்சும் பொய் சொல்ற நீ, உன்னை தேவன் வச்சு செய்வாரா? நிச்சயமா செய்வார். ஏனென்றால், இந்த வேதத்தை பிடிப்பவர்கள் வேதம் என்ன கூறுகிறது, என்ன சொல்லுகிறது என்று உற்று பார்க்க வேண்டும். உற்று பார்க்காமல் வேதத்தை எடுத்துக்கொண்டு அநேக தவறுகளை செய்து கொண்டு வேண்டுமென்றே தவறு செய்வது. அதாவது, ஒரு தவறு செய்கிறேன் என்று, ஒரு தவறு நான் செய்வது எனக்கு நன்றாகவே தெரியும் என்று அந்த தவறை செய்கிறார் அல்லவா? அவர்களுக்கு நிச்சயம் தண்டனை பயங்கரமாக கிடைக்கும். ஏனென்றால், வேதத்தை எடுப்பவர்கள் தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு வேதத்தை எடுத்துக்கொண்டு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று கூறிவிட்டால் மட்டும் போதாது. அது உன்னையும் வெட்டும் என்று உங்களுக்கு புரிய வேண்டும். இங்க பாருங்கள், நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்கிற பிரசங்கிருக்கிற நீ
களவு செய்யலாமா? அப்ப அந்த தவறு செய்கிற நீ போதிக்கவே கூடாது என்று தேவன் சொல்கிறார். உங்களுக்கு விளங்குகிறதா? நீ அந்த தவறு செஞ்சுட்டு நீ எப்படி போதிக்கிற? அதாவது தவறே செய்யாமல் இரு என்கிறார். அதை அவர்களுக்கு இன்னுமா விளங்கவில்லை? இந்த போதிக்கிற இந்த சகோதரர்களுக்கு இன்னுமா விளங்கவில்லை? சகோதரர், ஊழியக்காரர் என்று சொல்லிக்கொண்டு திரிந்துகிற இவர்கள் இவர்கள் போதிக்கிற நீ எந்த தப்பும் செய்யக்கூடாதுன்றார். இன்னுமா விளங்கவில்லை? அந்த தவறை சுட்டிக்காட்டினால், சுட்டிக்காட்டக்கூடாது என்று வேதத்தில் உள்ள வசனத்தை எடுத்து கூறுவது. இயேசு கிறிஸ்து அதுக்காக வந்தார். நீங்கள் தவறு செய்வதை வேடிக்கை பார்ப்பதற்காக வந்தார். தவறு செய்வதை வேடிக்கை பார்ப்பதற்காக வந்தார். சுட்டி காட்டுகிறார் அல்லவா? தேவனும் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறார் அல்லவா? நீங்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. சுட்டி காட்டவில்லை என்றால் அவன் எப்படி திருந்துவான்? உங்களுக்கு இன்னுமா விளங்கவில்லை? எப்படி நீங்கள் திருந்துவீர்கள்? தவறு செய்து கொண்டிருப்பீர்கள், அதை தேவன் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருப்பாரா? அதாவது தெரிந்தும் நீங்கள் தவறு செய்வீர்கள், அதை தேவன் வேடிக்கை மட்டும் பார்ப்பாரா? எப்படி இருக்கிறது? எப்படியான கொடுமை இது? உங்களை நிச்சயமாக வேடிக்கை பார்க்க மாட்டார். உங்களை தேவன் நிச்சயமாக வச்சு செய்வார். அதை நான் வேடிக்கை பார்ப்பேன். எப்படி இருக்கிறது பாருங்கள். அவர் தவறு செய்வார்கள். ஆனால் அதை தவறு செய்வதை சுட்டிக்காட்டக்கூடாது என்றால் எப்படி? அவன் எப்போதான் திருந்துவான்? ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் அவனுக்கு தவறு செய்கிறது என்று சுட்டிக்காட்டாமல் அவன் தவறு செய்வதை நாம் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். திரும்ப திரும்ப தவறு செய்து கொண்டிருப்பான். அதை வேடிக்கை மட்டும் பார்ப்பதா நம்மால்? எப்படி இருக்கிறது? எப்படியான ஒருவன் உபதேசித்தால், ஒருவன் மற்றவருக்கு ஒரு நல்ல கருத்தை எடுத்து சொன்னால், அவன் தவறு செய்யாமல் இருப்பதற்கு தான் நீங்கள் போதிக்க வேண்டுமே தவிர, அவன் திரும்ப திரும்ப தவறு செய்வதற்கு நீங்கள் போதிக்கவே கூடாது. தவறு செய்வதற்கா இயேசு கிறிஸ்து இங்கே மண்ணில் மற்றவர்கள் தவறு செய்வதை வேடிக்கை பார்ப்பதற்கா அவர்கள் பிறந்தார்? எப்படி இருக்கிறது பாருங்கள். 22 விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? செய்யலாமா? ஆனால் அநேக மக்கள், அநேக போதிக்கிற இவர்கள் இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்களுக்கு நிச்சயம் பகிரங்கமான தண்டனை கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அது அவருக்கு கிடைக்கும்போது என் ஞாபகம் உங்களுக்கு வரும். சிலர் நினைக்கிறார்கள், அதாவது குருவை மிஞ்சிய சிஷியனாக ஆகிவிடக்கூடாது, அவன் சிஷியனாகவே இருந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். புரிகிறதா உங்களுக்கு? அதாவது நான் இவனுக்கு போதித்தேன், நான் இவனுக்கு எடுத்துக்காட்டு சொன்னேன், ஆனால் இவன் எனக்கு போதிக்கிறான்பா அப்படின்னு என்ன பண்ணுறது? தவறான எண்ணத்தை விளைத்து தவறான நினைப்பது, இப்படியாக நினைப்பது. இவனுக்கு நாம் சொல்லி கொடுத்தோம், ஆனால் இவன் என்ன பண்ணுறக்கூடாது? இவன் நம்மளுக்கு போதிச்சிடக்கூடாது. ஒருவர் நல்ல கருத்துக்களை எடுத்து சொன்னால், அது சிறிய குழந்தையாக இருந்தாலும் சரிதான், அவர் சொல்வதை ஏற்று நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? செயல்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு இவன் சிறிய பிள்ளையாக இருக்கிறான், இவன் எப்படி எனக்கு போதிக்கலாம் என்று நினைப்பது. நீங்கள் இப்படி நினைத்தாலே உங்களை தேவன் நிச்சயமாக தண்டிப்பார். ஏனென்றால் போதிக்கிற நீ எல்லா விஷயத்திலும் நீ கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா போதிக்காத, தயவு செய்து போதிக்காத. அவன் தப்பு செய்வதை நீங்கள் தட்டி கேட்காமல் வேடிக்கை மட்டும் பார்த்தால், தட்டி கேட்பது என்றால் ஒருவன் தவறு செய்தால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அவன் 100 முறை இல்லை 1000 முறை தவறு செய்து கொண்டேதான் இருப்பான். நீங்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பீர்கள். தவறு செய்வர்களை நம்ம சுட்டி காட்டக்கூடாதா? அப்படி என்றால் நீங்கள் எதுக்காக போதிக்கிறீர்கள்? போதிக்கவே கூடாது. யாருக்காக போதிக்கிறீர்கள்? தவறு செய்பவர்களை திருந்துவதற்காகத்தான் சொல்ல வேண்டும்.
போதிக்க வேண்டும். அப்படி இருக்க, தவறு செய்பவர்களை தவறு செய்ய விட்டு வேடிக்கை பார்ப்பதற்காகவா போதிக்கிறீர்கள்? உங்களுக்கு இன்னுமா விளங்கவில்லை? தேவன் தேவன் சொல்லுகிறார். இங்கே போதிக்கிறவர்கள் என்ன பண்ணுகிறார் என்றால், நாங்கள் அநேக தவறுகளை செய்வோம். ஆனால் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. இப்படி போதித்தால் எப்படி? நாங்களும் தவறு செய்யாமல் இருக்கிறோம். நீங்களும் தவறு செய்யாமல் இருங்கள். அப்படித்தானே போதிக்க வேண்டும். அப்படித்தானே ஒவ்வொரு மனிதனும் நடக்க வேண்டும் போதிக்கிற இவர்கள். ஆனால் இவர்கள் தவறு செய்வார்கள். ஆனால் தட்டி கேட்கக்கூடாது. சொல்லக்கூடாது. சொல்லாமல் இருந்தால் அவன் எப்படி திருந்துவான்? அவனுடைய தவறு எப்படி அவனுக்கு உரைக்கும்? அவனுடைய தவறு எப்படி அவனுக்கு தெரியும்? உங்களுக்கு இன்னுமா? நாங்கள் தெரிந்தே தவறு செய்வோம். தெரிந்தே தவறு செய்வோம். ஆனால் தவறை சொல்லிவிடக்கூடாது. சொல்லாமல் இருந்தால் அவனுக்கு எப்படிடா தெரியும் அவனுக்கு? எப்படி தெரியும் அவனுடைய தவறு? இயேசு கிறிஸ்து சொல்லவில்லையா? தேவன் சொல்லவில்லையா வேதத்தின் மூலம் உங்களுக்கு? அப்படி இருக்க போதிக்கிற நீ உனக்குத்தானே போதிக்காமல் இருக்கலாமா? பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுகிற நீ, போதிக்கிற நீ பொய் திரும்பி திரும்ப சொல்லிட்டு இருக்கலாமா? விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுகிற நீ திரும்ப திரும்ப விபச்சாரம் பண்ணலாமா? களவு செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ திரும்ப திரும்ப களவு செய்யலாமா? உங்களுக்கு விளங்குகிறதா? பாருங்கள், நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீன பண்ணலாமா? விளங்குகிறதா உங்களுக்கு? அப்படி என்றால் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லுகிற நீ உன்னை நிச்சயமா வெட்டும்னு சொல்லி உன்னை நீ நினைக்கலையா உனக்கு? அப்போ நான் சும்மா விட்டுருவரா? நிச்சயமாகவே அனைத்து போதகர், சகோதரர், ஊழியக்காரர் யாராக இருந்தாலும், அவர் யாராக இருந்தாலும் நீங்கள் தெரிந்தும் ஒரு தவறு நீங்கள் செய்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே தண்டிக்கப்படுவீர்கள். நான் விளையாட்டுக்கு கூறவில்லை, உங்களிடத்தும் பொய் கூறவில்லை. இது சொந்தமாக நான் பேசவில்லை. தேவன் பேச சொன்னார், நான் பேசிவிட்டேன். நீங்கள் திரும்பவும் இப்படியான தவறுகள் செய்யும்போது, தேவன் உங்களுக்கு தண்டனை கொடுக்கும்போது என் ஞாபகம் உங்கள் அனைவருக்கும் வரும்போது இவன் சொல்வதை நாம் திரும்ப திரும்ப தவறு செய்து கொண்டு, தேவனுக்கு விரோதமாக பாவத்தை செய்து கொண்டு நீங்கள் தண்டனை பெறும்போது என் ஞாபகம் உங்களுக்கு நிச்சயம் வரும். வரும்போது என்னை நினைத்து பார்ப்பீர்கள். அவன் அப்பவே சொன்னான், நான் தான் கேட்கவே இல்லையே. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று போதித்தேன், ஆனால் அதன்படி செய்யவில்லையே. அப்படி என்று உங்களுக்கு தோன்றும். நினைக்கும் போது, அதாவது தண்டனை பெறும்போது என் ஞாபகம் உங்களுக்கு வரும்போது அப்பயாவது தேவனை நினைத்து கொஞ்சம் திருந்துங்கள். அனைத்து தவறுகளையும் செய்யாமல் இருங்கள். அதேபோல் தவறு செய்பவர்களை சுட்டி காட்டுவதற்காகவே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் தவறு செய்பவர்களை வேடிக்கை பார்ப்பதற்கு இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை. கொஞ்சமாவது புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தவறு செய்வதை வேடிக்கை பார்க்க இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை. தேவன் உங்களுக்கு வேதத்தை அதற்காக கொடுக்கவில்லை. தவறு செய்பவர்களை சுட்டி காட்டு, அவன் அப்போதாவது திருந்துவான். அப்படி என்றுதான் தேவன் வேதத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு இன்னுமா புரியவில்லை? கொஞ்சமாவது தேவனுக்கு பயந்து நடங்கள். நன்றி, வணக்கம்.